பீகாரில் கடந்த ஒரு மாதத்தில் அடுத்தடுத்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சம்பவத்திலும் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பாஜக பிரமுகர், தொழிலதிபர் என கொலைகள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அந்த பட்டியலில் சமீபத்தில் சேர்ந்திருப்பது பாட்னா மருத்துவமனைக்குள் அரங்கேறியிருக்கும் ஒரு கொடூர கொலை. பக்சர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சந்தன் மிஸ்ரா. இவர் மீது ஏராளமான கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் அதை ஆயுள் தண்டனையாக்க மாற்றியிருக்கிறார்கள். பக்சர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சந்தன் மிஸ்ராவை பாகல்பூர் சிறைக்கு சமீபத்தில் மாற்றியுள்ளனர். இந்த சூழலில் உடல்நலக் குறைவு காரணமாக சந்தன் மிஸ்ரா பரோலில் பாட்னாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். சம்பவத்தன்று காலையில் 7:30 மணியளவில் திடீரென 5 பேர் கொண்ட கும்பல் மருத்துவமனைக்குள் நுழைந்தது. அவர்கள் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வந்து சந்தன் மிஸ்ரா சிகிச்சை பெற்று வந்த அறைக்கு சென்று சரமாரியாக்க சுட்டுவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்று விட்டனர். திரைப்படங்களில் வருவது போல இந்த சம்பவம் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தௌசிப் என்ற நபரை கைது செய்தனர். இவர் சந்தன் சரு என்ற கேங்கைச் சேர்ந்தவர். இவர்களுக்கும் சந்தன் மிஸ்ராவுக்கும் ஆரம்பத்திலிருந்தே பகை இருந்துள்ளது. அதோடு சமீபத்தில் ஒரு நிலம் தொடர்பாகவும் பிரச்சனை நடந்து வந்துள்ளது. இதனால் சந்தன் சரு கேங்கைச் சேர்ந்தவர்கள் அவரை திட்டம் போட்டு தீர்த்து கட்டியிருப்பதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். மேலும் குற்றவாளிகள் எப்படி துப்பாக்கியோடு மருத்துவமனைக்குள் வந்தனர், அவர்களுக்கு மருத்துவமனை காவலர்கள் யாராவது உதவி செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன. மாநிலத்தில் யாராவது பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அரசு ஆதரவு பெற்ற கிரிமினல்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்து வந்த நோயாளியை சுட்டுக் கொலை செய்துள்ளனர். இது போன்ற சம்பவம் 2005ஆம் ஆண்டுக்கு முன்பு நடந்ததா என்று எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். 17 நாட்களில் 46 படுகொலைகள் நடந்திருப்பதாகவும், பீகாரில் ரவுடிகளின் ஆட்சி நடப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியும் ஆளும் கட்சியை விமர்சித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.